ராமகிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த விவேகானந்த புறமே ஜே 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 ஜேன்னு நிறைய 3 கேம்பு சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கு. அகில பாரத அளவில் தொண்டர்கள் பயிற்சி முகாம், யோகா டீச்சர் முகாம், தன்னுடைய வாழ்க்கையில் 3 வருஷம் கேந்திரத்துக்காக தொண்டு புரிகிற சேவாவிரத்தி பயிற்சி முகாம் எல்லாம் ஜே ஜே ஜேன்னு கிட்டத்தட்ட ஒரு 200 இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆர்கனைசிங் டீம் எல்லாம் சேர்த்து கேம்பஸே ஃபுல்லாக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெயிலே இல்லை. நீங்கள்லாம் இப்படி வெயிலில் கஷ்டப்படும் போது நான் மட்டும் இப்படி குஷியாக இருக்கேனேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் இந்த ஏசியில் கொஞ்சம் உங்கள் ஊருக்கு வேணால் அனுப்பி வைக்கலாமான்னு பார்க்குறேன். அவ்வளோ நல்லா இருக்குது அந்த கிளைமேட்டு. இன்றைக்கு நம்ம ஆதிசங்கருடைய வாழ்க்கை, அப்புறம் வடக்கு கேரளத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெரிய கோவில், அதை பற்றி பார்க்க வேண்டும். ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் பல முக்கிய சம்பவங்கள் திருமாலுடன் ஆதிசேஷனுடன் இணைந்துள்ளன. ஆதிசங்கரோட விசேஷம் என்னென்ன அப்படின்னாக்கா, சைவ வைஷ்ணவ பேதம்ங்கிறதே கிடையாது அவருக்கு. அதனால் அவருடைய சர்வ வேதாந்த சார சங்கிரகம்னு ஒரு நூல், அந்த நூலில் திருமால் தான் பரிபூரணம்னு சொல்லுவார். அடுத்த மந்திரத்திலேயே சிவன் தான் பரிபூரணம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படை பேதமே கிடையாது. அதனால் ஆழ்வார்களும் ஆரம்பத்தில் பேயாழ்வார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார்கள்லாம் ஈருருவும் ஒன்றாக இசைந்துன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சங்கர நாராயணன்னு இதில் சொல்கிறோம் இல்லையா, சங்கரன் கோவிலில் அங்கே எப்படி சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா இருக்காங்களோ, அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் திருவியாற்றில் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு சொல்கிறாரு. மகாவிஷ்ணு தான் பார்வதியாக உருவம் தாங்கி ஐயாறில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்ம சம்பர்த்தினி அறம் வளர்த்த நாயகின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவில். பார்க்க வேண்டிய கோவில். 5 ஆறு காவேரி கரையில். அங்கே அப்பர் சுவாமிகளுக்கு பராசக்தி திருமாலாக காட்சி அளித்தாள், திருமால் பராசக்தியாக காட்சி அளித்தார். அதனால எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த தியாலஜி ஒரு வழிபாட்டு நெறி அப்படிங்கிறத தாண்டி ஒரு தத்துவம், ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த சாமி தான் உயர்ந்தது, அந்த சாமி தான் உயர்ந்தது அப்படிங்கிற நிலையை தாண்டி எல்லா சாமிக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு சக்தி தான். அந்த உணர்வு நமக்கு வரணும். ஃப்ரெட் ஹாயில்னு ரொம்ப உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி இயற்பியல்காரர், அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இந்த பிரஜை உணர்வு அப்படிங்கிறத பற்றி பன்மையில பேசாதீங்க. இருக்கிறதே ஒன்று தான், ஒரே ஒரு தத்துவம் தான். அது பல்வேறு உருவங்களை தாங்கி வருகிறது. அதனால சாமி பேரால சண்டை போடாதீங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் ஹாயில் சொல்றாரு. அந்த ஃப்ரெண்ட் ஹாயிலோட சிஷியர் தான் இப்போ பாரத ரத்னா கொடுக்குற மாதிரி விஞ்ஞான ரத்னான்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த விஞ்ஞான ரத்னா அவார்டு முதல்ல பெற்ற ஜெயந்த் நார்லிகர் அந்த ஃப்ரெண்ட் ஹாயிலோட சிஷியர். அதாவது என்னைக்காவது ஆன்மீகம் விஞ்ஞானம் இந்த ரெண்டையும் இணைக்கிற பணியில் உலகம் முன்னேறிச்சுனாக்கா, அதுக்கு இந்தியாவுடைய ஆன்மீகம், இந்தியாவுடைய விஞ்ஞானம் பெரும் பணியாற்றும். அதனால ஆதிசங்கருடைய பெருமை இந்த சைவ வைஷ்ணவ பேதமே கிடையாது. அதனால சங்கர மடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிவ பூஜை பண்ணுவாங்க. சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு பிறைசூடிய சிவனைக்கு வழிபாடு பூஜை பண்ணுவாங்க. யாராவது அந்த சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணினா நாராயணா 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 அப்படின்ட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி இந்த சிவ வைஷ்ணவ பேதமே கூடாது அப்படிங்கிறது தான் ஆதிசங்கருடைய கொள்கை. ஆதிசேஷனும் இணைந்துள்ளார். திருமால் தன்னுடைய பிரம்மானந்தத்தை நடராஜமூர்த்தியாக பிரித்து சிதம்பரத்தில் நிலைநிறுத்தினார். திடீர்னு ஒரு நாளைக்கு பெருமாளை தாங்கி இருக்கிற அந்த ஆதிசேஷன் கேட்குறாரு, ஐயா சுவாமி விஷ்ணு, நீங்க என்ன இவ்வளவு கனமா இருக்கிறீங்களே, இவ்வளவு பலமா இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. அப்ப திருமால் சொல்றாரு, என்னுடைய இதயத்துல சிவன் நடராஜமூர்த்தியாக பிரம்மானந்தமாக நடனமாடி கொண்டிருக்கிறார். அதனால அவரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னிடத்திலிருந்து பிரித்து சிதம்பரத்துல நிலை நிறுத்தி இருக்கிறேன். அந்த ஆனந்த வடிவத்தை நீ பார்க்கணும் அப்படின்னாக்கா நீ சிதம்பரத்துக்கு போ அப்படின்னு திருமால் தன்னுடைய இந்த பாம்பு மேல படுத்திருக்காரு, அந்த பாம்பு கிட்ட சொல்றாரு. அந்த பாம்பு பதஞ்சலி என்ற ஒரு வடிவம் எடுத்து சிதம்பரத்துக்கு போறாரு.
அதனால சிதம்பரம் போனீங்கன்னாக்க சிதம்பரம் நடராஜருக்கு 2 சாமி பக்கத்துல இருப்பார். ஒருத்தர் பாம்புக்கால் முனிவர், அவர் தான் ஆதிசேஷன் பதஞ்சலி என்று சொல்லுவோம். இன்னொரு புலிக்கால் முனிவர், அவருடைய பாதங்கள் புலி மாதிரி இருக்கும், அவருக்கு பேர் பாணினி என்று பெயர். இந்த 2 பேருமே தமிழினுடைய சம்ஸ்கிருதத்தினுடைய தொன்மையான மொழியியல்ல ரொம்ப புகழ் பெற்றவங்க. இந்த பதஞ்சலியை பத்தி சொல்ற போது அவர் எங்கேயோ மேற்கு பாகிஸ்தான்ல பிறந்தவர்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற கோவில் மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. அதுவும் மதுரைக்கு தெற்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலையும், நான் முதல்ல தென் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஆச்சரியப்பட்டு போட்டேன். சோழ நாட்டில் வந்து நடராஜ விக்கிரகம்னா அந்த உலோகத்தால் செஞ்சதுதான் இருக்கும், அது வார்ப்படமா இருக்கும், கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் சுலபம். தென் தமிழ்நாட்டுக்கு வந்தா மதுரையிலேருந்து சுச்சீந்திர வரலையும் கல்லால் செஞ்ச நடராஜர் விக்கிரகம், அதை செதுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு தப்பு நடந்தது, உங்க உழைப்பு எல்லாம் வீணா போட்டு திருப்பி அடியப்படுறா பாரதப்பட்டான்னு ஆரம்பிக்கணும். அதனால இவ்வளவு கல்லால செஞ்ச நடராஜரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நடராஜருடைய காலடியில பாம்புக்கால் முனிவர் என்ற பதஞ்சலி, புலிக்கால் முனிவர் என்ற பாணினி 2 பேரும் இருப்பாங்க. இப்ப வருகின்ற ஆனி மாதத்து பௌர்ணமி வந்து ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சிதம்பரத்தை பார்க்க முடியாதவங்க சிதம்பரத்தை நினைக்கவாது நினைக்கணும். அங்க வந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் கூடுவாங்க. அந்த ஆனி திருமஞ்சனம் ஆனி மாசத்து பௌர்ணமியில வரும், ரொம்ப புகழ் பெற்றது. அதனால இப்ப ஜூன் 21 வந்து உலக யோகா தினம். நடராஜரே ஒரு பெரிய யோகி, சிவயோகி, சிவயோகானந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சிருங்கேரியில ஒரு பெரிய மகான் இருந்தார், அபிநவ வித்யா தீர்த்தர் அப்படின்னு. இப்ப இருக்காங்களே பாரதி தீர்த்த சுவாமிகள், அவங்களுடைய குரு. அவரை தரிசனம் பண்ற பாக்கியம்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. திருநெல்வேலி வரலையும் வந்திருக்காங்க, கன்னியாகுமரி கூப்பிட்டோம், அவங்களால சௌரியப்படலை. அவங்களுக்கு யோக சாஸ்திரத்துல ஏதோ சந்தேகம் வந்த போது சாட்சாத் சிவபெருமானே அவருக்கு தோன்றி சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் என்று அவருடைய பயோகிராஃபில சொல்லியிருக்கு. அப்படி சிவன் வந்து ஒரு பெரிய யோகா டீச்சர். அதனால இந்த ஜூன் 21 உலக யோகா தினம் இருக்கு பாருங்க, அதுல வந்து நம்ம சிவனையும் நினைக்கணும், இந்த யோகா சாஸ்திரத்தை நமக்கு வகுத்து கொடுத்த இந்த பதஞ்சலியும் நினைக்க வேண்டும். அந்த பதஞ்சலிய திருமால் தான் ஆதிசேஷன் வடிவத்துல சிதம்பரத்துக்கு போப்பா, அங்க உனக்கு என்னுடைய மனசுல இருக்கிற ஆனந்த சுரூபம் இருக்கு பாரு, அத நீ பார்க்கக்கூடிய வடிக்கலாம். அப்புறம் ஆனந்த நடராஜத்தவம்னே ஒரு பிரார்த்தனை இருக்கு. நடராஜரை ஆனந்த வடிவமாக வழிபடக்கூடியது. அதனால இந்த முத்துசாமி தீட்சிதரும் அந்த பாடியிருக்காரு. மதுரையில் இருந்த அந்த திருமலை நாயக்கருடைய ஆஸ்தான புரவலாக இருந்த தீட்சிதர்களும் ஆனந்த சாகரஸ்தவம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதனால இறைவனை ஆனந்த வடிவிலே வழிபடுவதற்கு இடம் எப்ப வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆடுற இச்சை வரும், மனசுல ஆனந்தம் நிறைந்திருந்தால்தான். நாங்க கன்னியாகுமரி யோகா கேம்ப்ல ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. நம்ம பஜனை கிளாஸை பார்த்து அவங்க சொன்னாங்க, எனக்கு எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு அப்படின்னாங்க அந்த அம்மா. அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து அந்த ஆனந்தத்தினுடைய உச்ச நிலை வரும்போது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த மாதிரி ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு தான் நடனம். அப்படி சிவன் அந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். திருமாலை தாங்கியிருந்த ஆதிசேஷன் பதஞ்சலியாக பிறந்து நடராஜரை தரிசித்தான். அப்ப அந்த நடராஜருடைய உடுக்கை ஒலி, அந்த பாதசரம், பாதத்துல போட்டிருக்கிற அந்த சிலம்பு, இதிலிருந்து வந்த ஓசையை வச்சுதான் பாணினி வந்து சம்ஸ்கிருத இலக்கணத்திற்கே சூத்திரம் வகுத்தார். பாணினி சூத்திரம் அப்படின்னு பேர். இப்ப கம்ப்யூட்டரும் செயற்கை நுண்ணறிவும் வர வர உலகத்துல இந்த பாணினி சூத்திரத்தினுடைய பெருமையை அப்படி கொண்டாடுறாங்க. கம்ப்யூட்டருக்கு உகந்த மொழி சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு அம்மா பிரம்மலீனானந்தா அப்படின்னு சொல்லி சுவாமி தயானந்தருடைய சிஷ்யர், அவங்க வந்து எம்டி பூனாவில் இருந்தாங்க. இப்போ வந்து நாக்பூருக்கு பக்கத்தில் ஆசிரமம் இருந்தது. அவங்க உலக அளவில் இந்த பாணினி கிராமரை பற்றின ஒரு பெரிய அத்தாரிட்டி, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் அந்த அம்மாட்ட வருவாங்க. அந்த சன்னியாசினி அவங்க
பிரம்மலீனானந்தான்னு பேர், தாய்மொழி தமிழ். ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மகாராஷ்டிரத்தில். அப்படி இந்த பாணினியை இந்த புது யுகத்தில் ரொம்ப கொண்டாடுறாங்க. அதாவது மேற்கத்திய விஞ்ஞானம் வளர 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 இந்தியாவினுடைய தொன்மையான ரிஷிகளுடைய ஞானத்தை இன்னும் கொண்டாடுகின்ற போக்கு வருகின்றது. அப்போ ஹார்வார்டில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர் நம்ம பர்த்ருஹரி அப்படிங்கிறவர் ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி வேர்ல்டு லெவலில் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்தியர்களுடைய மொழி அறிவு, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மனம் சார்ந்த மொழி, அதை பற்றி இந்தியர்களுடைய அறிவை உலகம் அப்படி கொண்டாடி 2 உலக லெவலில் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க. அப்படி மேற்கத்திய விஞ்ஞானம் வளர 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 இந்தியாவினுடைய தொன்மையான ஞானத்தை பற்றி மேற்கத்திய மக்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் பெரிய மரியாதை உண்டாகி இருக்கிறது. சிதம்பரத்தில் சிவபெருமானின் பாதச்சிலம்பின் ஒலியில் இருந்தும் உடுக்கில் இருந்தும் பாணினி சூத்திரங்களை எழுதினார். 22 சூத்திரங்கள். அது எழுத்துக்களாக தான் இருக்கும் ஜாஸ்தி. அது ஒரு சொல்லாவோ வாக்கியமோ இந்த பதஞ்சலி யோக சூத்திரம், அப்புறம் நாரத பக்தி சூத்திரம், சாண்டில்ய பக்தி சூத்திரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அது ஒரு எழுத்தாக தான் இருக்கும். அதனால அதிலிருந்து பெரிய பெரிய இலக்கண வகைகளை வருவிப்பதற்கெல்லாம் பாணினி மாதிரி பெரிய ஞானி தான் வேணும். அந்த சூத்திரங்களுக்கு உரை எழுதும் முதல் பணியை பதஞ்சலிக்கு நடராஜர் கொடுத்தார். அதனால அந்த உரை மக்களுடைய மனத்தையும் மொழியையும் உடலையும் தூய்மைப்படுத்தும். அதனால பதஞ்சலியை பிரார்த்தனை பண்ற போது யோகேன சிச்ச பதேன வாச்சாம் மலம் சரீர சிச்ச வைத்தகேனம், மக்களுடைய மொழி, மக்களுடைய வாக்கு, மக்களுடைய ஆரோக்கியம், மக்களுடைய மனம், இதை செம்மைப்படுத்துவது பதஞ்சலியுடைய பணி என்று அவரை கொண்டாடுவார்கள். அதே மாதிரி அகஸ்தியரியும் கொண்டாடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அப்போ இந்தியாவில் மொழி, யோகா, சித்த வைத்தியம் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னாக்க அகஸ்தியர், பதஞ்சலி 2 மகான்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அப்படிப்பட்ட அகஸ்தியருக்கு அம்பாசமுத்திரத்தில் ஒரு அழகான கோவில் இருக்கு. அகஸ்தியர் கோவில்னே பேர் இருக்கு. ஊருக்கு நடுப்புறவே இருக்கு. அகஸ்தியர் லோபாமுத்ரா அவங்களுடைய மூலஸ்தான கல் விக்கிரகமும் உற்சவ விக்கிரகமும் அவ்வளோ லட்சணமாக இருக்கும். அங்கே ஜூன் 14ஆம் தேதி 1000 திருவிளக்க பூஜை நடத்த போகிறது விவேகானந்த கேந்திர சார்பில். அப்படிப்பட்ட அந்த அகஸ்தியரும் இந்த பதஞ்சலியும் இலக்கணத்துக்கு அடிப்படை வகுத்து கொடுத்தவர்கள். பதஞ்சலியின் யோக சூத்திரம் அத்தி என்ற தந்தையின் பெயரால் ஆத்திரேய சம்ஹிதை என்று பெயர். இன்றைக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் கிட்ட 200க்கும் குறைச்சல் தான். 195 196 சூத்திரங்கள் தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு உரைகள் எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு உரையை வியாசரே எழுதி அந்த சென்னையில் கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க தமிழ்லேயே போட்டிருக்காங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு வியாசருடைய உரை. அந்த பதஞ்சலி யோக சூத்திரக்கு வியாசர் எழுதிய உரைக்கு ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் மொழிபெயர்த்தார். அதை சிருங்கேரி சங்கராச்சாரியார் ஆமாம் இது உண்மையில் ஆதிசங்கரர் எழுதினது தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்கு. இப்படி ஒரு பெரிய ஞான பரம்பரை, ஒரு குரு பரம்பரை, ஒரு யோக பரம்பரை, ஒரு மனிதனுக்கு மனத்தில் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் வேலை செய்யும் திறனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பரம்பரை இருக்கிறது. இதெல்லாம் தன்னுடைய முழு வீச்சில் தன்னுடைய சக்தியை காமிச்சுதுன்னு வச்சுங்கோ, இந்தியா எங்கேயோ போயிடும். அப்படி ஒரு பெரிய வரவேற்பு இந்திய மொழியியல், விஞ்ஞானம், ஆன்மீகம். நம்ம தான் பிரித்து ஆன்மீகம் விஞ்ஞானம்னு பேசுகிறோமே தவிர நம்ம ரிஷிகளுக்கு இது 2 வெவ்வேறையே இல்லை, 2 ஒன்று தான். அதனால அதை பற்றி ஒரு புதிய விழிப்புணர்வு உலகத்தில் எழுந்திருக்கிறது. அந்த இவரை இப்போ பர்த்ருஹரியை பற்றி சொன்னேன். பர்த்ருஹரி வாக்கியபதியம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது அடிப்படை கிராமர் புக்கு. எனக்கு நாகர்கோவில் ஒரு நண்பர் அந்த வாக்கியபதியத்தினுடைய ஒரு உரைக்கு ஒரு PhD ஒரு அம்மா மெட்ராஸில் பண்ணியிருக்காங்க. அதை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டார். அவரே மொழியெல்லாம் ரொம்ப பட்டமாரி படிப்பு படித்தவர். அவரே அப்பா இவ்வளவு மொழியியலை பற்றி நம்ம பெரியவங்க படிச்சிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சப்தான்னு பேர் அந்த புத்தகத்துக்கு, அதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி நம்முடைய மொழியியல்
அப்போ ஒவ்வொரு சொல்லையும் சரியாக உச்சரிச்சோன்னா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படிங்கிறாங்க இல்லையா, உச்சரிப்பு சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுவே மந்திரம், அதுவே பிராணாயாமம், அதுவே யோக சாஸ்திரம். அப்படி நம்முடைய மந்திர சாஸ்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனால இந்த 195 சூத்திரங்களுக்கு ஆத்திரேய சம்ஹிதைன்னு பேர். என்ன, பதஞ்சலியோட அப்பா பேரு அத்ரி என்று பெயர். சிதம்பரம் 1000 கால் மண்டபம் எழுந்த இடத்தில் 1000 முகத்துடன் ஆதிசேஷன் பதஞ்சலியாக இலக்கண உரையை 1000 சீடர்களுக்கு போதித்தார். திருமாலே அவருக்கு உத்தரவு போட்டார், நீ பதஞ்சலி இந்த பாணினியுடைய சூத்திரத்துக்கு அவ்வளவு அழகான ஒரு உரையை எழுதியிருக்கிற, அதை சீடர்களுக்கு சொல்லு, ஒரு 1000 சீடர்களுக்கு சொல்லு அப்படின்னு. நம்ம பண்பாட்டில் ஒரு நல்ல சீடன் எப்படி குருவை தேடுகிறானோ அந்த மாதிரி குரு எனக்கு சீடன் நல்ல வர வேண்டும். அமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, பிரமாயந்து விம்மச்சாரிண ஸ்வாஹா, விமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, ஷமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. ஒரு குருவே என்னுடைய ஞானத்தை வாங்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய சீடர்களை எனக்கு வேண்டும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த தட்சிணேஸ்வரன் கோவிலில் இருக்கிற அந்த மண்டபத்து மேலே ஏறி, உச்சியில் ஏறி, அம்மா பராசக்தி என்னுடைய ஞானத்தை எல்லாம் வாங்கி மக்கள்கிட்ட பரவக்கூடிய சிஷ்யர்கள் வருவாங்கன்னு சொல்லியே, எங்கம்மா வருவாங்க அப்படின்னு, எப்படி ஒரு பசுமாட்டினுடைய மடியில் பால் பெருகிச்சுன்னா அந்த மாடு மடி கனம் தாங்காம கண்ணுடைய தேடி ஓடுதோ, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு குருமார்கள் சீடர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல பாத்திரம் கிடைக்க வேண்டும், என்னுடைய அறிவை வாங்கி கொண்டு போய் உலகத்திற்கு தரக்கூடிய நல்ல பாத்திரம் வேண்டும் அப்படின்னு குருமார்களும் பிரார்த்தனை பண்ண சொல்லி வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் நம்முடைய குருமார்கள் எனக்கு நல்ல சீடர்கள், மன அடக்கத்துடன் உட அடக்கத்துடன் அமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, விமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, பிரமாயந்து திம்மதாரிண ஸ்வாஹா, ஷமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, தமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. இப்படி உடல் மன கட்டுப்பாட்டுடன் சீடர்கள் வர வேண்டும். பதஞ்சலி பார்த்தாரு, நம்ம திருமாலுடைய உத்தரவுப்படி ஷேர்வானுடைய பாதச்சிலம்பிலிருந்து அந்த கிராமர் புக்கை எழுதிவிட்டோம், இதை பிரச்சாரம் பண்ணணுமே அப்படின்னு ஆதிசேஷனுக்கு 1000 வாய் 1000 முகம். அவர் என்ன பண்ணாரு, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சீடர்கள் வாங்கோ, நான் எல்லாருக்கும் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதிச்சார். அவர் 1000 சீடர்களுக்கும் ஒரே சமயத்தில் போதிப்பது என்று தீர்மானம் பண்ணினார். நம்ம கிளாஸ் லெக்சர் மாதிரி இல்லை, நம்ம யோக சாஸ்திரங்கள்லாம் 1 to 1 தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குரு ஒரு சீடருக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ பதஞ்சலி என்ன பண்ணினாரு, இந்த 1000 சீடர்களுக்கும் நான் தனித்தனியாக யோகம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு 1000 மாணவர்கள் வந்தார்கள். அந்த மாணவர்கள்ட்ட இந்த பதஞ்சலி என்ன சொன்னார், இதை பாருப்பா, 2 கண்டிஷன், நான் திரைக்கு பின்னாடி இருந்து பேசுவேன், நீங்கள் யாராவது திரையை விலைக்கு பார்க்கப்படாது, திரையை விலைக்கு பார்த்தீங்க அப்படியே எரிஞ்சு சாம்பாலா போயிடுவோங்க. 2வது, என் கிளாஸ் முடிக்கிற வரலையும் ஓபி அடிக்கக்கூடாது, கிளாஸ்லேருந்து எந்திரிச்சு வெளியில் போகக்கூடாது. அப்படி எவனாவது போனால் அவன் பிரம்ம ராட்சசன்னு ஒரு வேக ராட்சசனாக மாறிடுவான். இந்த 2 கண்டிஷன் போட்டார். இந்த 2 கண்டிஷன் போட்டு பதஞ்சலி ஒரு வெள்ளி திரையை போட்டு திரைக்கு பின்னாடி இருந்து அந்த மாணவர்களுக்கு பாடம் சொன்னார். ஒவ்வொரு சீடனுக்கும் குருவே நேரில் 1 to 1 டீச்சிங். இப்போ மெட்ராஸ்லாம் இந்த மக்கு பையங்க இருக்காங்களே, +2 +3 படிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் 1 to 1 ட்ரைனிங், அது பெரிய காசுவாதியாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த பதஞ்சலி 1 to 1 டீச்சிங் பண்ணுறார். அப்படி பண்ணுற போது 2 சம்பவம் நடந்தது. ஒரு பையனுக்கு இயற்கையினுடைய அழைப்பு வந்தது, சரி ஆத்தங்கரைக்கு போயிட்டு வருவோன்னு எந்திரிச்சு போயிட்டான். இன்னொரு பையன், இந்த பிரம்மச்சாரிகளுக்கு ரொம்ப குறும்புன்னு சொல்லுவாங்க, பிரம்மச்சாரி சேஷ்டேன்னே சொல்லுவாங்க. அதனால் 3 பிரம்மச்சாரி ஒரு வீட்டில் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாதுன்னே சாஸ்திரம் இருக்குது. அதனால் 3 பிரம்மச்சாரி வருதுன்னா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சீக்கிரம். 2 பிரம்மச்சாரிக்கு மேலே இருந்தால் வீட்டில் 9 வரும் அப்படின்னு. அதனால் ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணால், எப்படிடா ஒரு ஆசிரியர்
இந்த 1000 பேருக்கு தனித்தனியா எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு அந்த திரைய ஒரு கையால விளக்கினான். ஐயோ பாவம், அந்த நாகப்பாம்பினுடைய விஷப்பார்வை பார்த்த உடனே அங்க இருந்த 999 சீடர்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. பத்தஞ்சலிக்கு வருத்தம் தாங்கலை. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சீடர்களை நம்ம சம்பாதிச்சோம், வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சீடர்களை நீ நோக்கி வருக வருகன்னு பிரார்த்தனை பண்ணினோம். கடைசியில் இந்த மக்கு பையன் இந்த திரையை விலக்கி இந்த 999 பேரையும் கொண்டுட்டானே, நான் என்னுடைய பணியெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு விரும்புகிறார். அப்போ இந்த இயற்கையினுடைய அழைப்பை ஏற்பதற்காக ஆத்தங்கரைக்கு போயிருந்தான ஒரு பையன், அவன் மட்டும் ஒரு மன்னிப்பு கேட்குற பாவனையோட, ஐயோ வாத்தியார் நம்மளை திட்ட போறாரு, கிளாஸை கட்டடிக்கிறாருனாக்க வாத்தியார் கோவம் வரும்ல, அப்படி அந்த பையன் மட்டும் வரான். அப்பாடி பத்தஞ்சலிக்கு உயிர் வந்தது. எப்பா என் கிளாஸில் 1000ல் ஒருத்தனாவது தப்பி பிழைச்சானே அப்படி. ஆனால் அவர் ஏற்கனவே சாபம் கொடுத்துட்டாரு, நீ பிரம்மராட்சசன்ற ஒரு ராட்சசனாக ஆக்கி விடுவாய் அப்படின்னு. அந்த ராட்சசனாக வந்த அந்த பையன் யார் அப்படின்னாக்க வங்காளத்தை சேர்ந்தவன். வங்காளத்தில் அந்தணர்களுக்கு கவுடர்கள் என்று பெயர். வெள்ளையா இருப்பாங்க அவங்க கொஞ்சம். அதனால சைத்தன்ய மகாபிரபுக்கு கவுட கிருஷ்ணர் பேர். நிஜ கிருஷ்ணர் கருப்பா இருப்பார். இந்த கவுட கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும் உருவம், ஆனால் அவருடைய நிறம் வெள்ளை. அதனால அதுக்கு கவுட தேசம் அப்படின்னே பேர். கவுட மல்லார்னே ஒரு மல்லாரியில ஒரு ராகமே உண்டு. இப்படி அந்த கவுட தேசத்து பையன், ஐயோ நம்ம இயற்கையினுடைய அழைப்பை ஏற்று ஆத்தங்கரைக்கு போனோமே, அதுக்குள்ள வாத்தியார் முடிச்சுக்கிட்டாரே, நம்மளை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நடுங்கிட்டு ஆசிரியர் முன்னாடி வந்தான். ஆசிரியர் சொன்னாரு, அப்பா நான் பண்ணின பாக்கியம், நீ ஒருத்தனாவது பொழைச்சப்பா, 999 பேரும் செத்து போயிட்டான்பா. அதனால நீ என்ன பண்ற, நீ நான் என்னுடைய ஞானத்தை எல்லாம் அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், என்னோட ஞானத்தெல்லாம் உனக்கு அப்படியே இடப்பெயர்ச்சி பண்ணிடுறேன். அதனால நீ உனக்கு ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு சூத்திரமா ஒவ்வொரு பாஷ்யமா சொல்ல வேண்டாம். இந்த பதஞ்சலி எழுதிய அந்த பாணினி சூத்திரத்தினுடைய உரைக்கு மகாபாஷ்யம் என்று பெயர். ரொம்ப கஷ்டம், உரைகளிலேயே ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா எப்படி நச்சினார்கிரியினுடைய இந்த உரையை நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இந்த பதஞ்சலியினுடைய மகாபாஷ்ய உரை ரொம்ப புகழ்பெற்றது. இந்த சென்னையில் சம்ஸ்கிருத காலேஜ் என்று சொல்லக்கூடிய மகாமகோபாத்திய குப்புசாமி சாஸ்திரி ஆராய்ச்சி மையத்தில் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸ்ரீமான் ரங்கராஜன் எனக்கு ஒரு இதழ் மட்டும் வாங்கி கொடுத்தாரு, அதில் ஒரு போர்ஷன் வந்துருது, அந்த கதை அப்புறம் பார்ப்போம். அப்போ இந்த பதஞ்சலி என்ன பண்ணினாருப்பா, இந்த ஒவ்வொரு சூத்திரமாக உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்படியே என்னுடைய நாலெட்ஜ் முழுக்க எடுத்து உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் எவ்வளோ அறிவு வந்தாலும் நான் கிளாஸை விட்டு தப்பிச்சு போனவனுக்கு இந்த பிரம்மராட்சசனா போகணுங்கிற சாபம் இல்லை, அந்த சாபத்திலிருந்து விலக்கு கிடையாது. உனக்கு எப்போ இதிலிருந்து விலக்கு கிடைக்கும்னா, ரொம்ப யோக்கியனான ஒரு சிஷ்யனை பிடிச்சி அவனுக்கு இந்த நாலெட்ஜ் எல்லாம் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன்னு வச்சுக்கோ, இந்த ஞானத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய பிரம்மராட்சச படிக்கிற சாபம் போகும் அப்படின்னு சொன்னார். இதேதுடா பெரிய வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானத்தை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த கவுடபாதர் அந்த கவுடர் என்ன பண்ணினாரு, அப்படியே நர்மதா கரையில் சுற்றி வரார். நர்மதா கரையில் என்ன பண்ணுவார், யார் என்னுடைய ஞானத்தை வாங்கி எதிர்காலத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு அந்த ராட்சசன் என்ன பண்ணுவான், ஒரு ஆலமரத்தில் தங்கியிருக்கான். ஆனால் சம்ஸ்கிருத இலக்கணம் முழுக்க தெரிஞ்சவனுக்கு தான் இந்த மகாபாஷ்யத்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு விதி. அதனால வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கஷ்டமான கிராமர் கேள்வி கேட்கும் அந்த பூதம். அப்படி கேட்ட உடனே நிறைய பேருக்கு பதில் தெரியாது, அவங்களால அந்த பூதம் சாப்பிட்டுடும். இப்படி நிறைய பேரை அந்த பூதம் சாப்பிட்டுடுச்சு. யாருமே அவர் கேட்ட இலக்கண கேள்விக்கு சரியா பதில் சொல்லி அவருடைய அறிவை பெற்றுக்கொள்ளும் அந்த சிஷ்யன் என்ற யோக்கியதையை காட்டவில்லை. இவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா அது நம்ம ஞானம் நம்மோட போயிடுவோம், நம்ம செத்து போனோம்னா இதோட பதஞ்சலி நமக்கு கொடுத்த ஞானம் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு பார்த்தாரு பதஞ்சலி. என்னப்பா நம்ம சிஷ்யன் அந்த கவுடன் அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு மரத்து மேலே உக்காந்துருக்கான், அவன்கிட்ட இருந்து
அந்த ஞானத்தை பெற யாருமே வரலையே அப்படின்னு அவரே என்ன பண்ணாரு, சந்திரகுப்தன் ஒரு பிராமணனாக பதஞ்சலியே வந்தார். அந்த பதஞ்சலி வந்த உடனே இந்த கவுடர் என்ன பண்ணினாரு, அவர்கிட்ட இந்த வழக்கமா கேட்கிற கேள்வி, அதுக்கு பதில் தெரியாம நிறைய பேரை அந்த பிரம்மராட்சதம் பிடிச்சி சாப்பிட்டார அந்த கேள்வியை கேட்டாரு. இந்த பதஞ்சலி அதுக்கு கரெக்டா பதில் சொன்னார். அம்மாடா, என்னுடைய ஞானத்தை பெறக்கூடிய ஒத்தனாவது கிடைச்சானே அப்படின்னு அந்த பதஞ்சலி என்ன பண்ணினாரு, அந்த கௌடபாதர் என்ன பண்ணாரு, அப்பா உனக்கு இந்த மாதிரி ஒன்னொன்னெல்லாம் சொல்லி கொடுக்க எனக்கு டைம் இல்லை, நீ உடனே நான் சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிக்கோ, எழுதிக்கோ அப்படின்னார். அந்த காட்டில் அந்த காலத்துல எங்க போறது, பேப்பருக்கு, எந்த பேப்பருக்கு, பென்சிலுக்கு. அவங்க ஒரு ஆலமரத்து மேல உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த ஆல இலைகளை எல்லாம் பறிச்சார் இந்த சந்திரகுப்தன். பறிச்ச உடனே அதுக்கு என்ன பண்றது, அந்த ஆல இலையோட காம்பு இருக்கு பாருங்க, அந்த காம்பையே பேனா மாதிரி யூஸ் பண்ணினாரு. தன்னுடைய கை கட்ட விரல நகத்தால தொடைய கீறினாரு, ரத்தம் வந்தது. அந்த ரத்தத்துல அந்த ஆல இலை காம்பை தோச்சு அந்த ஆல இலையிலேயே இந்த பதஞ்சலி சொன்ன அந்த மகாபாஷ்யத்தெல்லாம் தான் குறிந்து கொண்டபடி, அதாவது நம்ம பண்பாட்டில் சொல்லியிருக்கு, அறிவுக்காக என்ன வேணாலும் பண்ணோம், பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது பாடம் படின்னு சொல்லிருக்கு. பிச்சை எடுத்த உயிரை கொடுத்தே இந்த பையன் பாடம் படிச்சிருக்கு, தன்னோட ரத்தத்தை சிந்தியே பாடம் படிச்சிருக்கான். அப்படிப்பட்டவனால காப்பாற்றப்பட்ட நம்முடைய ஞானம். உலகம் ஏன் போற்றுதுன்னு தெரியுதா? சும்மா கிளாஸை கட்டடிச்சு விட்டு ஆன்லைனில் கிளாஸ் கேட்டுவிட்டு அப்படி பாஸ் பண்ணுற உலகம் இல்லது, ரத்தம் சிந்தி கற்றுக்கொண்ட கல்வி. அப்போ அந்த சந்திரகுப்தன் என்ன பண்ணினான், பதஞ்சலிகிட்ட கௌடபாதர்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டான். அப்பாடா, ஒரு சத்பாத்திரம் எனக்கு கிடைச்சிது, என்னுடைய ஞானத்தெல்லாம் சொல்வதற்கு ஒரு தகுந்த மாணவன் கிடைச்சான் அப்படின்னு இந்த கௌடபாதர் என்ன பண்ணினாரு, தன்னுடைய ஞானத்தை எல்லாம் அவன் பேர்ல சுமத்திட்டு அவரு நேரே மேமலைக்கு போயிட்டார். சுகபிரம்மம் அப்படின்னு அந்த வியாசருடைய புள்ள, அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டு கௌடவாச்சாரியார் அப்படின்னு சொல்லி அவர் தான் புத்த மதம் சொல்லுகின்ற சூன்யவாதத்தையும் வேதாந்தம் சொல்லுகின்ற அத்வைதத்தையும் இணைத்தவர் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. அந்த கான்ட்ரவர்சியிலெல்லாம் நான் போக மாட்டேன். ஆனால் பாரதத்தினுடைய குரு பரம்பரையில் பல்வேறு சாஸ்திரங்களை இணைப்பதில் இந்த கௌடபாதாச்சாரியாருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனால் அந்த கௌடபாதாச்சாரியார் இந்த சந்திரகுப்தருக்கு தன்னுடைய ஞானத்தை எல்லாம் கொடுத்து விட்டு இமயமலைக்கு போய் சுகபிரம்மத்திட்டேர்ந்து ஞானத்தை பெற்று சன்னியாச தீட்சை வாங்கி கௌடபாதாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு சாமியாராகி திரும்பி வந்தார். இந்த சந்திரகுப்தர் என்ன பண்ணினாரு, பல நாள் பட்டி கடந்து எழுதினது, உடம்புல இருந்து ரத்தம் கசிஞ்சது. அப்படியே அந்த ஒரு ஷாக்கு மூட்டையில அந்த ஆலம் இலையில இந்த மகாபாஷ்ய உரை அந்த ஆலை காம்பால தொடையில இருக்கிற ரத்தத்தை கீறி எழுதப்பட்டதை அதெல்லாம் அப்படியே கைதவறி கீழே வந்துருச்சு. இந்த சந்திரகுப்தனும் மரத்திலிருந்து திடால்னு கீழே வந்துட்டார். அந்த பக்கமா ஒரு ஆடு வந்தது. ஆடுக்கு சாஸ்திரம் தெரியுமா, பதஞ்சலி தெரியுமா, சந்திரகுப்தன் பட்ட கஷ்டம் தெரியுமா, திருமாலோட ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த ஆடு கட்டியிருந்த ஆலையெல்லாம் மூட்டை இருக்கு பாருங்கோ, அதுல பாதியை தின்னுடுச்சு. அதனால மிச்சம் இருக்கிறதுக்கு ஆடு தின்னாத உரை அப்படின்னு பேரு. சௌந்தரிய லஹரி அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு. அதை ஆதிசங்கரர் கைலாசத்திலிருந்து கொண்டு வர போது அங்க நந்திகேஸ்வரர் வாயில் காப்பங்க நான் பாதியை பிடுங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லா நூல்களுமே முழுக்கு கிடைப்பதில்லை, அங்கங்கங்க இந்த பாட்டு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அகநானூறு புறநானூறுலேயே சில பாடல்கள் நமக்கு கிடைக்கல, இந்த பாட்டின் சில வரிகள் கிடைக்கவில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இலக்கியத்தை காப்பாற்றி நம்ம வரலையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம பெரியவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? அப்ப அந்த சந்திரகுப்தன் மரத்து மேல இருந்து விழுந்தான். பார்த்தா அவனுடைய அந்த உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து எழுதின அந்த மகாபாஷ்யம் எழுதப்பட்ட ஆல இலைகள்ல இந்த ஆடு பாதி தின்று போயிடுச்சு. அந்த ஆட்டை விரட்டிட்டு மிச்சத்தை எடுத்துக்கிட்டு அவர் தள்ளாடி வரபோது அங்க ஒரு செட்டியார் வீட்டு பெண், பாவம் இந்த பிராமணம்
இப்படி பல நாட்பட்டி கிடந்து வாடி வடரான மயக்கம் போட்டு அப்படின்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் தயிர் சோத்தை பிசைஞ்சு அவன் உடம்புல தேய்னு தேய்ச்சா அவனுக்கு எவ்வளோ பசின்னா நம்மலாம் வாயால் சாப்பிட்றோம். சில மருத்துவங்கள் தான் சில மருந்துகளை மூக்கால கொடுப்பாங்க, சிலதை காதால கொடுப்பாங்க, சிலதை கண்ணுல ஊற்றுவாங்க. ஆனால் அந்த பிராமணனுக்கு எவ்வளோ பசின்னா இந்த பொண்ணு செட்டியார் வீட்டு பொண்ணு தயிர் சாதம் பிசைஞ்சு உடம்புல தேய்ச்சி மயிர்கால் வழியா அந்த சத்து கொஞ்சம் உள்ள போய் இந்த சந்திரகுப்தன் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தான். அப்பதான் அவனுக்கு உயிரே வந்தது. அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பிரம்மராட்சஸ் கொடுத்த ஞானம் போயிடக்கூடாது, ஆனா ஞானம் என் உயிரோட உயர்ந்ததாச்சே அப்படின்னு பாக்குற போது அந்த செட்டியார் வந்து என் பொண்ணு ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறான். அந்த காலத்துல ஒரு சாஸ்திரம் என்னன்னாக்க, ஒரு பிராமணம் ஒரு செட்டியார் வீட்டை பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க முதல்ல ஒரு பிராமண பொண்ணு, அப்புறம் ஒரு ராஜா வீட்டு பொண்ணு, அப்புறம் ஒரு செட்டியார் வீட்டு பொண்ணு, அப்புறம் ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணு, அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். எடுப்பில் செட்டியார் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த காலம் மாதிரி யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு நெறிமுறை இருக்கிறது. அப்படி அந்த 4 பெண்களையும் அந்த சந்திரகுப்தன் கல்யாணம் பண்ணி கொண்டான். சக்தி பெற்ற சந்திரகுப்தருக்கு வணிகர் மகளும், ஒரு அந்தணர் மகளும், ஒரு க்ஷத்திரிய மகளும் இப்படி 4 வருடத்தினரும் புதவிகளை அளித்தனர். அவர்களுக்கு சந்திரகுப்த சர்மா மூலம் கிடைத்த குழந்தைகளே வரருச்சின்னு ஒரு பெரிய ஸ்காலர், சம்ஸ்கிருத ஸ்காலர். அவர் பிராமண குழந்தைக்கு பிறந்தவர். அடுத்தது விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை பற்றியே இந்த தொடரில் ஒரு ஃபுல் கதை சொல்லியிருக்கோம். அரூர் ராமநாதன் ஒரு தமிழர், அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவர். இந்த விக்ரமாதித்தன் கதையை மூலத்திலேருந்து எழுதியிருக்காரு. பாரதிய வித்யா பவன்ல 2 வால்யூம்ஸா விக்ரமாதித்தன் கதைகளை போட்டிருக்காங்க. அவ்வளவு அறிவுன்னா அவ்வளவு அறிவு அந்த விக்ரமாதித்தன் கதைகள்ல. அந்த விக்ரமாதித்தனாக 2வது குழந்தையா பிறந்தாரு. பட்டிங்கிறது செட்டியார் வீட்டு குழந்தை. மகா ஞானி, மந்திரி, விக்ரமாதித்தனுடைய மந்திரி. விக்ரமாதித்தன் வந்து ஒரு ராஜாக்குள்ள வீரத்தோடையும் ஒரு இளைஞனுக்குள்ள காதலோடைய நிறைய சிக்கல்ல போய் சிக்கிப்பாரு. அப்ப சமயம்லாம் இந்த பட்டி தான் அவரை தான் காப்பாற்றுவை கொண்டு வருவார். இப்படி அந்த பட்டி என்ற மந்திரி. அடுத்தது பர்திருஹரி. பர்திருஹரிங்கிற பேர்ல நம்ம பண்பாட்டில் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. முதலாவது வாக்கியபதியம்ங்கிற இலக்கண நூலை எழுதிய பர்திருஹரி. 2வது இந்த சதகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான சதகம், காம சதகம், வைராக்கிய சதகம், ஞான சதகம் அப்படின்னு 300 பாட்டு எழுதின 2வது பர்திருஹரி. 3வது நம்ம பட்டினத்தாருடைய சமகாலத்தவரான பத்ரகிரியார், இந்த கும்பகோணத்துக்கு திருடமருதூரில் இருக்க அந்த ஊரில் வாழ்ந்தவர். இப்படி 3 பர்திருஹரி வாழ்ந்திருக்காங்க. ஒரு பேர் நல்லா இருந்ததுன்னா நிறைய பேர் வைப்பாங்க இல்லையா? இப்போ கிருஷ்ணருங்கிற பேர் நல்லா இருக்குன்னு எத்தனை பேருக்கு கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன் நல்லா பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பர்திருஹரிங்கிற பேர் வந்து ஒரு ஞானத்தை குறிப்பது என்பதனால இந்த வாக்கியபதியம் எழுதிய ஞானி பர்திருஹரி. அப்புறம் வைராக்கிய சதகம், ஞான சதகம், சிருங்கார சதகம் எழுதின கவி, ஞானக்கவி அந்த பர்திருஹரி. அப்புறம் பட்டினத்தார் காலத்தால் வாழ்ந்த இந்த பர்திருஹரி யார், புலம்பல் அப்படின்னு தமிழ்ல புத்தகம்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட 3 பர்திருஹரியை பற்றி சொல்றாங்க. இது முதல் பர்திருஹரி. உரிய காலத்தில் இல்லறத்தை திறந்து சந்திரகுப்தர் இமயமலையில் சென்றார். கௌடபாதையாரை பத்ரிகாசிரமத்தில் கண்டார். ஆன்மாவை பற்றி அறிவும் பெற்றார். துறவு தீட்சை பெற்றார். இப்போது அவருக்கு கோவிந்த பகவத் பாதர் என்று பெயர். இந்த கோவிந்த பகவத் பாதர் ஆதிசங்கரர் ரமத கதையில கணித்தார். அப்ப இந்த குகைக்கு வெளியில ஒரு இளைஞன் வந்திருக்கான். யாராவே அப்படின்னு குரு உள்ள இருந்து கேட்கிறார். அப்ப இந்த சீடன் என்ன பண்றான், மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம், நான் வந்திருப்பது மனது இல்லை, புத்தி இல்லை, சித்தம் இல்லை, அகங்காரம் இல்லை, சிதானந்த ரூப சிவோகம் உயிர் உணர்வு மயமான சிவமாகிய நானே வந்திருக்கிறேன் அப்படின்னு பாடலாம் பாடின உடனே உள்ள இருக்கிற குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா, கர்த்தாவின் மனம் போல கசிந்திருக்க வேண்டுமே. மடி கனமா இருக்கிற ஒரு மாட்டுக்கு
கண்ணுக்குட்டி வந்து ஊட்டினா எப்படி பால் பெருகுமோ அந்த மாதிரி இந்த குருவுக்கு நல்ல தகுதி உள்ள சீடன் கிடைச்சாங்கிறது அவனுடைய ஞானத்திலிருந்தே தெரியுது. அப்படின்னு வாப்பா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஞானத்தை எல்லாம் புகட்டினார். அப்படிப்பட்ட இந்த குரு சீட பரம்பரையை காக்க வேண்டும். நம்ம பண்பாட்டில் பேசாத முதல் குரு தட்சிணாமூர்த்தி, பேசும் முதல் குரு திருமால், அவருடைய புதல்வர் பிரம்மா, பிரம்மாவினுடைய மானச புதல்வர் வசிஷ்டர், வசிஷ்டருடைய புதல்வர் சக்தி, சக்தியோட புதல்வர் பராசரர், பராசரருடைய புதல்வர் வேதவியாசர், வேதவியாசருடைய புதல்வர் சுகபிரம்மம். இந்த சுகபிரம்மம் தான் பாகவதம் எழுதினார். தர்மபுத்திரருடைய சமகாலத்தவர். இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பின் மகன் என்ற அந்த குரு பரம்பரை குருவுக்கு பிறகு சீடன் என்று வந்தது. அந்த சுகபிரம்மத்தோடைய சீடர் தான் கௌடபாதாச்சாரியார் பார்த்தோம். கௌடபாதாச்சாரியருடைய சிஷியர் தான் கோவிந்த பகவத்பாதர். இந்த கோவிந்த பகவத்பாதருடைய சிஷியர் தான் ஆதிசங்கரர். இந்த ஆதிசங்கரருக்கு சுரேஸ்வராச்சாரியார், பத்மபாதர், ஹஸ்தமலகர், தோடகாச்சாரியார் என்று 4 சீடர்கள் இருந்தாங்க. ஆதிசங்கரருடைய படத்தை பார்த்தீங்கன்னாக்க இந்த 4 சீடர்களுடைய படம் இருக்கும். ஆனந்தகிரியின் இன்னொரு சீடர் இருந்தார்னு சொல்றாங்க. அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியாது. அப்படிப்பட்ட அந்த குரு பரம்பரையை நாம் நினைப்போம். ஆசிரியர் இல்லாத புத்தி வராது. நான் ஆன்லைனில் படிக்கிறேன், நான் வந்து கம்ப்யூட்டரை பார்த்து கற்றுக்கிறேன், இந்த ஞானங்கள்லாம் கதைக்கு உதவாது. ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று வேதமே சொல்லுகிறது. ஒரு ஆசிரியர் இருந்தாதான் ஆசிரியர் நம்ம எப்போ வேணாலும் சந்தேஷம் கேட்கலாம். அவர் 1000 நூல்கள் படித்து நம்ம கேள்விக்கு பதில் எந்த சாஸ்திரத்தில் இருக்குன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு வள்ளலார் சொன்னார் இல்லையா? இந்த ஆசிரியர்கள்லாம் அவங்கள என்ன சொல்றாங்களோ அப்படி வாழ்க்கையை நடத்துவார்கள். பிப்பலாதர்னு ஒரு ரிஷி, அந்த பிப்பலாதர்கிட்ட சிஷ்யர்கள் 6 பேர் போறாங்க. அந்த சிஷ்யர்கள், பகவானே நீங்க எங்களுக்கு ஞானம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஞானமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்பா, நீ என் கூட 1 வருஷம் இரு, நான் சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கேனா, நான் சொல்றபடி வாடுறேன்னா இல்லை நான் ஒரு போலி அசாமியா, எதை நீ பார்த்துக்கோ. நான் சொல்வது போலவே என்னுடைய செயல் இருந்ததுன்னா 1 வருஷம் முடிவில் நீ கேள்வி கேளு, எனக்கு தெரிஞ்சா பதில் சொல்றேன். என்ன அடக்கம் பாருங்க. அந்த பிப்பலாதருக்கு பகவான் என்றே பட்டம். அப்படிப்பட்ட பகவான் பிப்பலாதர் தன்னுடைய 6 சீடர்களுக்கு சொன்னதுதான் பிரஷ்ன உபநிஷது என்று அதர்வ உபநிஷதத்தில் ஒரு பகுதி. அப்படிப்பட்ட சொல்லும் செயல் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறது இந்த காலத்து பிரார்த்தனை இல்லை. உலகம் முழுக்க, உலகம் தோன்றியதிலிருந்து அப்படி உள்ள ஒன்று புறத்துல ஒண்ணு பேசுற மனுஷங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மீறி இந்த பிப்பலாதர் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பரம்பரையினுடைய குழந்தைகள் நாம். அப்படிப்பட்ட குருமார்களை தேட வேண்டும், வணங்க வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆதிசங்கரையும் இந்த கோவிந்த பகவத்பாதரையும் ஒன்றாக வைத்து விட்டு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு விஷயத்தினுடைய அடுத்த பங்குக்கு போவோம். நம்ம இதுவரையிலையும் கொடுங்கல்லூர் கண்ணகி ஆசிரமம் பார்த்தோம். அந்த கொடுங்கல்லூரில் இருக்கிற ரகசிய அறைகளை பார்த்தோம். நம்ம கண்ணகி தான் நம்ம சோழ நாட்டில் பிறந்து பாண்டி நாட்டில் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி சேர நாட்டில் போய் தெய்வமாக உயர்ந்தாள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த கண்ணகி கோவில் தான் கொடுங்கல்லூர். அதை பற்றி பார்த்தோம். அடுத்தது கூடலமாணிக்கம் பரதநாலயம், இந்த இரிஞ்சாலக்குடாக்கு பக்கத்தில் பரதநாலயத்தை பார்த்தோம். திரிப்பிரியார் ராமநாலயத்தை பற்றி பார்த்தோம். மூழிக்குளம் லக்ஷ்மண ஆலயத்தை பற்றி பார்த்தோம். பாயம்மல் சத்ருகன் ஆலயத்தை பார்த்தோம். இதெல்லாம் ஒரே நாளில் பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்னால் ஒரு நாளில் பார்க்க முடியல. நம்ம கேந்திர சகோதரர் என்னோட பேட்ச்மெண்ட் ஸ்ரீமான் சுதாகர் அவர்கள் என்ன பண்ணார், ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி 2 நாளில் போயிட்டு வருவோம். கொச்சின் நம்ம கொடுங்கல்லூருக்கு பக்கம்தான். போயிட்டு ஏதோ 2-3 நாளில் அந்த 4 ஆலயத்தையும் தரிசனம் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சது. அதற்கு பிறகு திருச்சின் வடக்குநாதனை பார்த்தோம். அந்த நெய்யாடி அப்படின்னு சில ஊர்களில் சுவாமியை நெய்யாலேயே முழுக அடிச்சிருப்பாங்க. நெய்யாடியப்பர் அப்படின்னு திரு நெல்லைத்தானம், திரு நெய்த்தானம்னு திருவையாருக்கு பக்கத்தில் இருக்குது. சுவாமியை அப்படியே நெய்யால் முழுக அடிச்சிருப்பாங்க. அதுதான் திரு நெய்த்தானம், தில்லைத்தானம்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ நாங்குநேரி,
தோத்தாத்திரி பெருமாள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு விசேஷ மருத்துவ மூலிகை கலந்த ஒரு எண்ணெய், அதை கோட்டை கணக்கில் தான் சொல்லுவாங்க. கோட்டை எண்ணெய் கிட்டத்தட்ட 30 கிலோ இருக்கும் போகுதுக்கு. அது 6 கோட்டை 8 கோட்டை அப்படின்னு அவ்வளவு சுவாமிக்கு அபிஷேகம். அது போய் ஒரு கிணறு மாதிரி ஒரு பள்ளத்தில் சேரும். அதை ஜனங்கள் பல மூலிகை கலந்த மருந்து அப்படின்னு பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. எத்தனையோ ஊர் இருந்தாலும் சில ஊரில் மட்டும் அந்த நெய் எண்ணெய் அபிஷேகத்துக்கு பெரிய மருத்துவம் உண்டு. அதில் திருச்சூர் வடக்கநாதர் கோவில், அப்புறம் திருநெல்லைத்தானம் இந்த தில்லைத்தானத்து கோவில், நம்ம நாங்குநேரியில் இருக்கிற தோத்தாத்திரிநாதர் பெருமாள், இங்கெல்லாம் அபிஷேகத்துக்கு குறிப்பாக நெய் எண்ணெய் அபிஷேகத்துக்கு மிகச் சிறப்பு உண்டு. கேரளத்தின் ஆன்மீக பயணத்தில் அடுத்த நிலையை பார்ப்போம். பாலக்காடு மாவட்டத்தில் திருவில்வாமலை மிக முக்கியமான ஆலயமாகும். இந்த கோவில்ல சுவாமிக்கு கீழேயே வில்வ மரம் இருக்கு. அப்படிங்கிறதுனால வில்வாதிரி வில்வ மரம் அப்படின்னு எல்லாம் உண்டு. வில்வமலை அப்படின்னே இந்த ஊருக்கு பேரு பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. அந்த வில்வத்துக்கு நம்ம பண்பாட்டில் ஏக்கம் வில்வம் சிவார்ப்பிதம்னு ஆதிசங்கரோட ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு பில்வதளம்னா சிவபெருமானுடைய 3 கண்ணு மாதிரி நடுக்கண் அக்னி, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், இந்த 3 கண்களும் சேர்ந்த மாதிரி இந்த வில்வத்தினுடைய 3 இலைகள் இருக்கும். அதனால இந்த சிவனுக்கு வில்வம் ரொம்ப பிரியமானது. அந்த மரத்தடியில மகாலட்சுமி இருக்கா, அதனால இந்த வில்வ மரத்தை ரொம்ப புனிதமாக நினைப்பார்கள். ஏக்கம் வில்வம் சிவார்த்தம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரனுடைய அந்த வில்வநாத அஷ்டகம் ரொம்ப புகழ்பெற்றது. பாலக்காடு மாவட்டத்தில் திருவில்வாமலை மிக முக்கியமான ஆலயமாகும். இங்கு அடுத்தடுத்த ராமர் கோயிலும் லட்சுமணர் கோயிலும் உள்ளன. திருவில்வாமலையிலிருந்து வடக்கே பாரதப்புழா நதி ஓடுகிறது. அந்த பாரதப்புழா நதியிலையும் இந்த வருஷம் அந்த புஷ்கரம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 6-7 நதிகள், அந்த மாதிரி ஆந்திராவில் நதிகளுடைய புண்ணிய தினத்தை கொண்டாடுவது அந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் ரொம்ப ஃபேமஸ். அதைத்தான் இந்த வருஷம் இல்லை 27ல் நாசிக் அப்படின்னு, இப்போ நம்ம அன்பர்கள்லாம் நாசிக் போயிட்டு வந்தாங்க. என்ன அடுத்த வருஷம் கும்பமேளா நடக்க போதே, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதாவரி நதிக்கரையில் ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடெல்லாம் நடக்குது. கொஞ்சம் சின்ன இடம். இப்போ பிரயாக மாதிரி கோடிக்கணக்கில் மக்கள்லாம் வந்தால் தாங்காது, ஏதோ 1000 கணக்கில் வந்தால் தான் தாங்கும். அப்படி இந்த நாசிக்கில் இந்த வருஷம் கும்பமேளா நடக்க போகுது. அந்த மாதிரி அந்த பாரதப்புழா நதியில் அந்த புஷ்கரம் போன வருஷம் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டே அந்த விழாவை ரொம்ப நல்லா எடுத்து நடந்தது. இது கேரளத்தின் கங்கை என போற்றப்படுகிறது. இந்த கங்கை இருக்கிறதே இந்தியன் சைக்கியில் ரொம்ப முக்கியமானது. அதனால் எனக்கு சில அன்பர்கள் என்னை கதிர்காமம் கூட்டிகிட்டு போனாங்க, இலங்கையினுடைய தென்கோடியில். அங்கே ஒரு ஆற்றுல குளிச்சுட்டா முருகனை வழிபட போவோம். இந்த ஆற்று பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாணிக்க கங்கைன்னு சொன்னேன். எங்கே இருக்குது கங்கை? எங்கே இருக்குது? இலங்கையினுடைய தென்கோடி, நாட் லெஸ் தென் 4,000 to 5,000 kilometers. கங்கை அங்கேயும் இருக்கு. அதனால் தமிழ்நாட்டிலேயே கூட பல திருமண வீடுகளில் தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கிறான்னு கேட்க மாட்டான். கங்கை வேணுமா, கங்கை வேணுமா, கங்கை வேணுமான்னு தான் சொல்லுவோம். உங்கள் உய்யக்கொண்டான் ஆறாக இருந்தாலும் உங்கள் மெட்ராஸில் ஓடுற கூவத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கங்கைன்னு தான் பேர். அப்படி கங்கைங்கிறதே இட் இஸ் நாட் ஏ நேம், இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் ஒன்றிணைக்கிற ஒரு அமைப்புக்கு இந்தியா முயற்சி செய்கிறது. இப்போ உலகத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்குது, நாட்டோன்னு நார்த் அமெரிக்கா அட்லாண்டிக் ட்ரேட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது, யூரோப்பியன் காமன் இருக்குது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸோட யூனியன் இருக்குது, அமெரிக்கா, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாலாம் சேர்ந்து அன்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த தென் ஆசியா நாடுகளை ஒன்றிணைக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பேரை போது அந்த ஜனங்களே சொன்னாங்க, மீகாங்னு பேர் வைங்கோ, மா கங்கைன்னு பேர் வைங்கோ. அந்த ஊரில் எங்கேயுமே கங்கை ஓடலை, ஆனால் மனசில் கங்கை ஓடுது. அதனால்
அந்த தென்கிழக்கு ஏசியா மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிற அந்த அமைப்புக்கு மா கங்கா மீகாங் அப்படின்னு பேர். இப்போ கம்போடியாவில் பெரிய மாநாடு நடந்தது. அப்புறம் கேந்திராவினுடைய அந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷன்லேயும் அந்த உலக மாநாடு நடந்தது. அப்போ ஏசியாவில் இருக்கிற இந்த மறுபிறப்பை நம்புறவங்க, புனர்ஜென்மத்தை நம்புறவங்க, தெய்வத்தை நம்புறவங்க, பெண்ணின் பெருமையை நம்புறவங்க, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உலக நாகரிகத்துக்கு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சியை பாரதம் செய்கிறது. அதில் இந்த மீகாங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதில் வியாபாரமும் இருக்கும், கல்வியும் இருக்கும், போக்குவரத்து இருக்கும், சுற்றுலா இருக்கும். ஆனால் கல்ச்சர் தான், பண்பாடு தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மீகாங் கங்கைங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்ல வந்தேன். அதனால் எங்கே போனாலும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஒர்த் ரிப்பீட்டிங். நம்ம திருநெல்வேலி எம்டிடி ஹிந்து காலேஜில் வேலை பார்த்துட்டு அப்புறம் தூத்துக்குடியில் சிதம்பரனார் யூஓசி காலேஜுக்கு பிரின்ஸ்பலாக போனார். பெரிய சீனிவாசராகவன் பெரிய தமிழ் ஸ்காலர். அவர் வந்து ஆங்கில ப்ரொஃபஸராக இருந்தாலும் தமிழுக்காக சாகித்ய அகாடமியை வாங்கினார். அவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணினார், அவருக்கு ஆரம்பத்தில் பெங்காலி தெரியாது. அவர் டாகூரோட கீதாஞ்சலியை தமிழில் மொழிபெயர்த்தார், இங்கிலீஷ் வழியாக மொழிபெயர்த்தார். அதில் த ஹோலி ரிவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருந்தது. இவர் இன்ஸ்டிங்டிவாக என்ன பண்ணினார், அடிமனத்தில் இருந்து கங்கையன அப்படின்னு போட்டார். பிற்காலத்தில் இந்த சீனிவாசராகவன் வங்காளி கற்றுக்கொண்டு நம்ம கங்கையனன்னு போட்டோமே இந்த ஹோலி ரிவர் அப்படிங்கிறதுக்கு, அதில் டாகூர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தா த கேஞ்சஸ்ன்னு போட்டிருக்கார் டாகூர். நம்ம வந்து எப்படி உணர்வுகளால் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் பெரிய உதாரணம். அதனால் இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் கங்கை செய்வனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு. உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கெட்டில் வர முனிசிபாலிட்டி தண்ணியில் குளிச்சா கூட இந்த 7 நதிகளோட பெயரை சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அப்படி கங்கை நம்முடைய உள்ளுணர்வினுடைய உருவம்தான் கங்கை. கங்கைங்கிறது ஒரு ரிவர் இல்லை. ஜானவி யமுனா விகலித கருணா புண்ணிய பீயூஷ தன்யவாகினி என்று டாகூர் பாடுறார். அப்போ ஜானவியும் கங்கையும் யமுனையும் நம்முடைய தாயினுடைய பால் மாதிரி, அதை குடிச்சு பாரத குழந்தையெல்லாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு அவர் பாடுறார். அதனால கங்கை வெறும் நதி அல்ல, காவிரி நதி அல்ல, நம்ம உயிர் உணர்வினுடைய அடையாளம். ஒரு காலத்தில் இந்த ஆத்திலுக்கு நிலத்தில் இருந்து ஒரு ஆண்டில் 1,00,000 பறை, லட்சம் பறைன்னா ஒரு பறைன்னா ஒரு 30 கிலோ வச்சுங்கோ. லட்சம் பறைன்னா எவ்வளோ ஆச்சு? 33,000 மூட்டை குவிண்டால். 33 டன் ஒரு வருஷத்துக்கு வருமானம். அப்போ அந்த கோவிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் பாருங்க. நம்ம கோவிலுக்கெல்லாம் அவ்வளோ சாமியாக சாப்பிட போகுது, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு மக்கள் சாப்பிடுவாங்க. அதனால நம்பூர் சோஷலிசம் எப்படி உற்பத்தி பண்ணுறியா நல்லா பண்ணு, அவன்கிட்டேருந்து பிடிங்கினா உற்பத்தி பண்ணுற உற்சாகம் போயிடும். அதனால் நிலத்தை நீயே வச்சுக்கோ, தோல் இருக்க சொல முழுங்கின்னு நீ நல்லா உற்பத்தி பண்ணு, அந்த சாப்பாடெல்லாம் ஏழுக்கு போட்டுருவோம் என்று நம்ம ஒவ்வொரு கோயிலும் ஒரு சோஷலிச சென்டர். அப்படி ஏற்கனவே திருவனந்தபுரத்தை பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி இந்த திருவில்வாமலையிலையும் 1,00,000 கூட பறையினாக்க கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், செக் பண்ணுறேன், எனக்கு சரியா தெரியல. ஒரு அவ்வளவு நெல், 1,00,000 கூட நெல் கிடச்சிது அப்படின்னாக்க எல்லாம் சாமியை சாப்பிட போகுது, அதை சமைச்சு பக்தர்களுக்கு வழங்குவார்கள். அப்படி செல்வ செழிப்பு மிகுந்த ஆலயம் இந்த திருவல்வாதிருமலை. இப்போது கேரள நில சீர்திருத்தத்தினால் நெல் வருகை மிகவும் குறைந்து விட்டது. ஏழைகளுக்கு நிலத்தை கொடுத்தா நிலத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்காது. நான் அனுபவத்தை சொல்கிறேன். நான் மத்திய பிரதேசத்தில் இந்த பூமிதான நிலத்தை பங்கு போட்டு கொடுக்குற குரூப்பில் இருந்தேன். நான் சொன்னேன், இங்கே இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் இந்த நிலத்தை பங்கு போட்டு கொடுக்கும் அப்படின்னு. முப்போகம் விளையிற அற்புதமான நீர்ப்பாசன வசதி உள்ள நிலம்.
எனக்கு பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணமூர்த்தி நீ புதுசு கத்துக்குட்டி ஊருக்கு புரியவன், அந்த ஏழைகளால் அந்த நிலத்தை வச்சு சமாளிக்க முடியாதுப்பா. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வீட்டுக்கு போகிற போது 200 300 500ன்னு பணம் வேணும். அவங்கள அடுத்த அறுவடை 6 மாதம் கழிச்சு நீ காத்துக்கிட்டு இருந்தா செத்து போவாங்கம்மா. அவன் எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு தினம் தினம் வருமானம் வேணும். அதனால உன்னுடைய பெரிய பெரிய சித்தாந்தத்தெல்லாம் கொஞ்சம் மடக்கி மூட்டையில் வச்சுக்கிட்டு நடைமுறையோட நான் போய் இளைஞன் நீங்க ஏழைக்கு நிலம் கொடுக்கலன்னா இந்த கமிட்டியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி பட்டாதான் புத்தி ஒரு பாப்பானுக்குன்னு அவங்க என்ன பண்ணினாங்க, அந்த 10 ஏக்கர் அந்த பழங்குடி மக்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. 3 மாசத்துல அந்த ஏழைகள்லாம் ஒரு புட்டி சாராயத்துக்கு அந்த நிலத்தை அடகு வச்சுக்கிட்டு திருப்பி போய் அடிமை வேலை செய்ய கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, இந்த பணக்காரங்களுக்கு பற்றின்மை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏழைகளுக்கு இந்த பற்று கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த அனுபவத்தை நான் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட பேசினேன். சார் எங்கள் அனுபவமும் இதுதான் சார், ஏழைகளுக்கு நிலமோ கொடுத்தாக்கா அவங்க வச்சு வாழ தெரியாது சார், அவங்களுக்கு தினம் தினம் பணம் வேணும் சார். நீங்கள் நிலம் வச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருமானம் வரும்னா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது சார், அவங்களுக்கு வாழ தெரியாது சார், நிலத்தை வந்த காசுக்கு விற்றுட்டு போயிடுவான் சார் அப்படின்னாங்க. இஎம்எஸ் சங்கரன் நம்பூதிரிபாதுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவரே பெரிய பண்ணையார். அவர் 1957 கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆன போது என்ன பண்ணாரு, இந்த நிலத்தை ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு இந்த பண்ணையார்களுடைய நிலத்தெல்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்தார். அந்த ஏழைகள்லாம் கூலி வேலை செஞ்சுதான் வழக்கம். அவங்களுக்கு இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன், அந்த முதலாளித்துவ மனப்பான்மை கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, விதைச்சா 6 மாதம் கழிச்சு அறுவடைக்க நெல் வீட்டுக்கு வரும். 6 மாதம் யார் சோறு போடுவா? அவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த நிலம் கிடைச்சதையே துண்டு போட்டு விற்றுவிட்டு வீடு கட்டிட்டு அல்லது அந்த பணத்தை வாங்கி கல் குடிச்சுட்டு திருப்பி கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. 10 வருஷத்தில் அந்த நில சீர்திருத்தம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவாக இருந்த கேரளா மாநிலம் இந்த நிலத்தை பங்கு போட்டதுக்கு பிறகு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா தமிழ்நாட்டிலேருந்து அரிசி உப்பு புளி பால் தானியம் வாங்குது. அதனால நிலத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்தா உடனே உற்பத்தி திறன் அதிகரிச்சிடாது. அந்த ஏழைகளுக்கு அந்த மாதிரி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் சில கிராமங்களில் சர்வசேவா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வோதயால பூதானம் கிடைச்ச பூமியை பங்கு போட்டு கொடுத்தாங்க. அவங்களால வச்சு அந்த நிலத்தை காப்பாற்ற முடியல. அதனால உங்கள் பெரிய பெரிய சித்தாந்தங்கள்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரணும். நாட்டினுடைய உணவு உற்பத்தி பெரியனா தான் பங்கு போட்டு சாப்பிட முடியும். ஏழைகளுக்கு நிலம் கொடுத்தா அவங்களால 6 மாதம் பட்டி கிடக்க முடியாது. நீ இன்னைக்கு 6 மாதம் உழைச்சவங்களுக்கு வயலில் அறுவடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. அதனால கேரளத்திலோட இந்த நிலச்சீர்திருத்தத்தை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக கேரளா கம்யூனிஸ்ட் பார்ட்டியே குலாட்டின்னு ஒரு லெப்டிஸ்ட் அறிஞர் தான், அவர் இடதுசாரிக்காரர் தான், அவருடைய தலையில கமிட்டி போட்டாங்க. அவர் சொன்னார், கேரளாவில் நிலத்தை ஏழைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்த பிறகு கேரளாவினுடைய அரிசி உற்பத்தி நெல் உற்பத்தி குறைஞ்சு போச்சு. மத்திய பிரதேசத்தில் என் அனுபவம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய தலைவர் ஒருத்தருடைய அனுபவம், அருப்புக்கோட்டையில் இந்த பூதான நிலத்தினுடைய அனுபவம், கேரளாவில் குலாட்டி சாருடைய அனுபவம் என்ன, ஒருத்தன் தன்னுடைய சொத்தை வச்சு காப்பாற்றுறதுக்குள்ள தைரியமும் 6 மாதம் இருக்கிறதுக்கு வேண்டிய வசதியும் இருக்கிற வரை அவன் கையில் நிலத்தை கொடுத்தா அந்த நிலம் தங்காது. ரொம்ப வருத்தமான உண்மை தான். ஆனால் உண்மை என்பது தான் மெயின் பார்ட்டு. வருத்தமானங்கிறது ஒரு அப்ஜெக்டிவல் கிளாஸ் தான். அதனால் இந்த திருவள்ளுவாமலையில் லட்சம் பறை நெல் கொடுக்கக்கூடிய அந்த சொத்தெல்லாம் பங்கு போட்டாங்க. இப்போ உற்பத்தி குறைஞ்சது தான் கண்ட லாபம். ஆலயத்தின் 7 நிலை கோபுரமும் கொடிமரமும் அழகியவை. 7 நிலை கோபுரம்னா எவ்வளோ பிரித்து பாருங்க. 7க்கு மேலே 9 உண்டு, 9க்கு மேலே 11 உண்டு, 11க்கு மேலே 13 உண்டு. ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒத்தப்படை எண்ணில் வைக்கிறது நம்ம பண்பாடு. கொடிமரமும் அழகியவை. 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருநாவாய் முகுந்தன் ஆலய மேடையிலிருந்து இந்த ஆலயத்தின் கோபுரமும் கொடிமறையும் தெரியுமா?
அந்த திருநாவாய் கோயிலுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திருவில்வாமலை ஆலய வழிபாட்டில் பெரிய ஆலமரம் இருக்கிறது. கிழக்கு வாசலில் 5 அடி கல் அனுமார விக்கிரகம் இருக்கிறது. 2 ஆலயங்களிலும் மகாவிஷ்ணுவின் சிலை இருக்கிறது என்றாலும் அதை ராமரனோ லக்ஷ்மணன் என்றும் மக்கள் போற்றுகின்றார்கள். மகாவிஷ்ணு தான் இருக்கிறாரு, ஆனாலும் ராம லக்ஷ்மணன் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி திருப்புல்லாணி போனீங்கன்னாக்கா தர்பசேனம், அதில் மகாவிஷ்ணு படுத்திருக்கிற உருவம் தான், ஆனால் அதை ராமரன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் வித்தியாசம் கிடையாது. 2 ஆலயங்களிலும் மகாவிஷ்ணுவின் சிலையே இருக்கிறது. அதில் சங்கு சக்கரம் கதை தாமரை இருக்கின்றன. ஆனாலும் கூட இவற்றை ராம லக்ஷ்மணர் ஆலயம் என்றே மக்கள் வழிபடுகின்றனர். 2ஐயும் சேர்த்தே வலம் வருகின்றனர். செப்பு தகட்டினால் வேயப்பட்ட கூரையும் தங்க கலசமும் தரிசிப்பதற்குரையை வில்வாத்திரி மகாத்மியம் 18 அத்தியாயங்களில் இந்த ஆலயத்தை வர்ணிக்கிறது. அவ்வளவு புகழ்பெற்ற புராணமே இருக்கிறது அந்த கோவிலுக்கு. பரசுராமர் இந்த திருவுருவங்களில் நிலையத்தினாராம். இந்த கேரளா கல்ச்சரில் பரசுராமருடைய முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. திருவனந்தபுரத்திலிருந்து பாலக்காடு வரலையும் வர்ச்சுவலி 3/4 ஆஃப் கேரளா. கேரளாவில் 3 பங்கு பரசுராமர் கட்டின கோவில், பரசுராமர் நிலைநிறுத்திய பூஜை முறை, பரசுராமர் வழிபட்ட விக்கிரகங்கள், பரசுராமர் அப்பாயிண்ட் பண்ண பூஜாரிகள், அப்படிதான் இருக்கு. கேரளா பண்பாட்டில் பரசுராமருக்கு அவ்வளவு முக்கியம். அதனால்தான் இறைவனின் சொந்த பூமி என்று சொல்லுகிறோம், பரசுராம க்ஷேத்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த மூர்த்திகள் ஸ்வயம்பு என்று கருதப்படுகின்றன. நம்ம பண்பாட்டில் தான் தோன்றி என்று சொல்லுவாங்க. நம்ம கோயில்பட்டியிலேருந்து பல ஊர்களில் தானே தரையிலிருந்து வெடித்து எழுந்த சிவ விக்கிரகம் நிறைய இருக்கும். மற்ற சுவாமியெல்லாம் அவ்வளவு இருக்காது. இப்போ பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ஸ்வயம்பு, தானே பூமியிலிருந்து வெடித்து வந்தது. அந்த மாதிரி முக்திநாத் 1, நைமிஷாரண்யர் 2, பத்ரிநாத் 3, அஜ்மீர் 4, தென்னாட்டில் வந்தால் திருப்பதி 5, ஸ்ரீரங்கம் 6, நாங்குநேரி 7, ஸ்ரீமுஷ்ணம் 8. இந்த 8ம் ஸ்வயம் பக்த க்ஷேத்திரங்கள்னு சொல்லுவாங்க. திருமால் தானே தோன்றியது அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் தான் தோன்றி, அங்கே கொண்டு யாரோ வச்சதில்லை. அந்த மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தான் தோன்றி, சிவன் ஆயிரக்கணக்கான இடத்துல தான் தோன்றி. அதுக்கப்புறம் செழியநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருநெல்வேலியிலேருந்து கங்கை கொண்டான் வழியாக வடக்க போகிற போது கொஞ்சம் கோயிலேருந்து மேற்கே அங்கே அம்பாள் பராசக்தி சயன கோலத்தில் தான் தோன்றி அப்படின்னு அந்த நம்பிக்கை. அந்த கோயிலில் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இப்படி பல இடங்களில் சுவாமியோட விக்கிரகம் தலையிலேருந்து தானே வரும் என்று சொல்லுவார்கள். இதை ஸ்வயம்பு என்று சொல்லுவார்கள். அதுக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இங்கே மூலஸ்தானத்தில் அடியில் நெல்லி மரங்கள் நிறைய உண்டு. அடியில் ஒரு தங்க வில்வ மரம் இருப்பதாக கருதப்படுகிறது. அதனால இந்த கோவிலுக்கு வில்வமலை, வில்வாதிரி, அதிரின்னா சேஷாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா, சப்தகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அதிரினா மலைன்னு அர்த்தம். அதனால இதுக்கு வில்வமலை, திருவில்வாமலை அப்படின்னு பேர். வில்வமங்கலத்து சாமியார் இந்த இடத்தை நாடி இறைவனை நரசிம்மர் வடிவில் வழிபட்டார். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி, அதனால் இன்னைக்கே சேர்ந்து அட்வான்ஸாக நம்ம நரசிம்மரை வணங்கி விடுவோம். கஷ்யப மகரிஷி இங்கே தவம் செய்து பல தடைகளையும் ஆசைகளையும் கடந்து இறைவனை அடைந்தார். யாராவது தவம் பண்ணால் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப வயக்கரிச்சலாக இருக்குமோ. ஏன்னா ரொம்ப தவம் பண்ணினா அவன் இந்திர பதவியை அடைஞ்சிருவானா. அதனால் இந்திரன் என்ன பண்ணுவான், அவங்க தவத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்கெல்லாம் பண்ணுவான். அதையெல்லாம் மீறி இந்த கஷ்யப மகரிஷி இறைவனை வழிபட்டார். ஆலயத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் புனர்ஜனனி என்ற குகை இருக்கிறது. இங்குதான் விஸ்வகர்மா பிறந்தாராம். உலகத்தையே சிருஷ்டித்த பிரம்மாவினுடைய அவதாரமாக விஸ்வகர்மா. இவ்வாலயத்தில் ஏகாதசி முக்கியம். அப்போ ஒரு சிவன் கோவிலில் ஏகாதசி முக்கியமாக இருக்கிறது அரிது. பெருமா கோவிலில் ரொம்ப சர்வசாதாரணம். கொச்சி தேவசம், கொச்சி மன்னர், கொச்சி தம்புரான், கள்ளிக்கோட்டை ஜமோரின், சாமுத்ரிங்கிற வார்த்தை தான்
ஜமோரின்னு வெள்ளைக்காரன் வாயில பூந்து வரபோது அவனுக்கு நம்ம சொற்கள் பலவற்றை உச்சரிக்க தெரியாது. சாமுத்திரின்னா கடற்கரையில் இருக்கிற நாடுன்னு பேர். அந்த சாமுத்திரி தான் ஜமோரின்னு ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் மன்னர் ஆகியோரின் கோவிலின் நிர்வாக செலவை ஏற்றுக்கொள்கிறார். எங்க இருக்கு திருவனந்தபுரம், எங்க இருக்கு பாலக்காடு, அவ்வளவு தூரத்திலேருந்து வந்து திருவனந்தபுரம் ராஜா இந்த கோவிலுக்கு நிர்வாக செலவெல்லாம் கொடுக்கிறார். திப்பு சுல்தான் 1789 இதை அழிக்க வந்தான். கொச்சி மன்னரிடம் கொண்ட நட்பினால் கோயிலை அழிக்காமல் விட்டான். ஒரு தீ விபத்தில் இருந்தும் இந்த ஆலயம் மீண்டது. சபரிமலை ஐயப்பனை பற்றி பேசுகிற போது சொன்னோம், கிறிஸ்தவர்களுக்கு இந்த கோவில் இவ்வளவு நல்ல செழிப்பு வருதேன்னு கோபம் வந்து அந்த சபரிமலைக்கு கோவில் நெருப்பு வச்சுட்டான். நெருப்பு வச்சுட்டு அவன் வந்து பாண்டிச்சேரி தப்பிச்சு போட்டான். ஒரு ஐஜி போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தார். அந்த மாதிரி புகழ்பெற்ற கோயிலுக்கு நெருப்பு வைப்பது மாற்று மதக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம். ஆனால் கோயிலுங்கிறது ஒரு கல்லா, கோயிலுங்கிறது ஒரு சித்தாந்தம், கோயிலுங்கிறது ஒரு நம்பிக்கை, கோயிலுங்கிறது ஒரு ஸ்ரத்தை, கோயிலுங்கிறது ஒரு ஆன்மீக அனுபவம். அதுக்கு வெறும் கல்லையும் மண்ணையும் உடச்சி நெருப்பு வச்சா அந்த கோயில் அழிஞ்சுப்படுமா? இப்போ சோமநாதர் ஆலயம் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை தடவை திரும்பி திரும்பி வந்திருக்கு. 23 தடவை அழிச்சாலும் 24வது தடவை கோயில் வரத்தானே இருக்கு. ஒரு மனுஷன் அழிக்கலாம், ஒரு கல் கோட்டையை தகர்க்கலாம், ஒரு சித்தாந்தத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு இறை சக்தியை ஒரு கேவலம் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு உயிர் துடிப்போட மீண்டும் 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 அந்த கோயில்கள் வருகின்றன. பரசுராமர் 6 இல்லங்களுக்கு ஆலய பொறுப்பை ஒப்படைத்தார். இந்த கேரளாவில் இந்த நாயர் பரிவாரத்தை இல்லம்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க, தரவாடுன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கோவிலுக்கு பொறுப்படுத்தி செய்கிறார்கள். இப்போ எல்லாம் தேவசம் போர்டு தான் வந்துருச்சு. கொச்சின் தேவசம் போர்டு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வில்வாதிரி ஆலயத்தை வழிபட்டு வர வேண்டும். ஒரு விஷ்ணு கோவிலில் வில்வம் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் பெறுவது ரொம்ப ரேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முஸ்லீம்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலை அடிக்கி ஒழிக்க முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற சுவாமியை தூக்கிண்டு 48 வருஷம் சுற்றினாங்க. பிறகு 48வது வருஷத்துல தான் அங்கே திருமாலுடைய திருவுருவம் அந்த கோயிலுக்கு வந்தது. ஆனால் தாயார் மகாலட்சுமியுடைய உருவத்தை அப்படி தூக்க போகல. அங்கே பெருமாள் கோயிலுக்கும் தாயார் சன்னதிக்கு நடைபெற ஒரு வில்வ மரம் இருந்தது. அந்த வில்வ மரத்து அடியிலேயே அந்த தாயார் விக்கிரகத்தை புதைச்சி வச்சிருந்தாங்க. உரிய காலம் வந்து அந்த பெருமாள் விக்கிரகம் திரும்பி வந்த உடனே அந்த வில்வ மரத்திலே அடியில் தோண்டி தாயார் விக்கிரகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. வில்வ மரத்துக்கும் திருமாலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. திருமாலுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறதில்லை, ஆனால் தாயார் மகாலட்சுமி வில்வ மரத்தடியில் இருக்கா. அப்படி சிவ திருமால் தாயார் ஒற்றுமையை வற்புறுத்துகின்ற இந்த வில்வாதிரி ஆலயத்தை வணங்கி விடுபடுவோம். அடுத்த வாரத்தில் ஆதிசங்கரரும் கோவிந்த பகவத்பாதரும் சந்தித்த அந்த சந்தத்திலிருந்து ஆதிசங்கருடைய அந்த ஆன்மீக பயணத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கேரளாவில் இருக்கிற கோயில்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவுடைய இலக்கியம், கேரளாவுடைய கலை, கேரளாவுடைய நடன வடிவங்கள் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய குண்டு குண்டாக புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்து நம்ம முடிஞ்ச வரலையும் அவங்களுடைய ஆன்மீகத்துக்கும் அவங்களுடைய கலைகளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்து நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி. எல்லோரும் நரசிம்மரை வழிபட வேண்டும், பிரகலாதனை வழிபட வேண்டும். பக்தர்களுடைய பேரை எப்போ சொன்னாலும் முதல்ல வர பேர் எது? பிரகலாத நாரத பராசர புண்டலீக வியாசாம்பரீஷ் சுகசௌரக பீஷ்மதால்பியான் ருக்மணங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதான் புண்ணியானினாம் பரமபாகவதான் ஸ்மராமி. பக்தர்களுடைய ஒரு சகசரநாமம் எழுதினா அதில் முதல் பேர் யார் வருமா? பிரகலாதன் பேர் தான் வருமா. ரால்ஃப் வால்டோ எமர்சன்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஹார்வார்டு யூனிவர்சிட்டியில் மதத்தை பற்றிய துறைக்கு தியாலஜிக்கு பேராசிரியராக இருந்தார். நம்ம பகவத்கீதையை படித்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறி போயிட்டார். அவர்கிட்ட போய் பக்தின்னா என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, பிரகலாதனுக்கு நரசிம்மர் பேரில் இருந்ததுக்கு தான் பக்தின்னு பேர், மற்றதெல்லாம் அதோட போலி வடிவம் தான், அதுதான் ஒரிஜினல். மற்றதெல்லாம் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் கலந்து உலகத்தில் அந்த மாதிரி. அன்பு அப்படின்னாக்கா
பராசக்திக்கு சிவன் பேர்ல இருந்த சிவசக்திக்கு சுரூபிணின்னு கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. மற்றதெல்லாம் அதோட டூப்ளிகேட் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு மூலம் உண்டு. நடனம் அப்படின்னா அதுக்கு மூலம் நடராஜர் தான். அந்த மாதிரி தடைகளை போக்குவதுன்னு அதற்கு மூலம் விக்னேஸ்வரர் தான். அழகு அப்படின்னா அதற்கு மூலம் முருகன் தான். அந்த மாதிரி இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கு மூலம் இந்த பிரகலாதன். அந்த பிரகலாதனை மனசுல கொண்டு பிரகலாதன் மனசுல இருக்கிற நரசிம்மரை வழங்குவதற்குரிய நாள் இன்றைக்கு இந்த வில்வாதிரிமலை ஆதிசங்கருடைய பெருமையோட இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நமஸ்காரம். எல்லோருடைய இதயத்திலும் இருக்கின்ற இறைவனுக்கு நமஸ்காரம்.